அன்புள்ளங்களே, இறை வெளிப்பாடு, கடவுள் தன்னை வெளிப்படுத்தியதனுடைய அடிப்படை நோக்கமே மனித குலம் மீட்பு பெறுவதற்காக. இந்த இறை வெளிப்பாடு ஏதோ அறிவுபூர்வமாக பைபிளை படிச்சு அதை பத்தி பெரிய ஆராய்ச்சி செஞ்சு கடவுளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளை தெரிந்து கொள்வது இறை வெளிப்பாட்டினுடைய நோக்கம் அல்ல, கடவுளை அனுபவிப்பது தான் இறை வெளிப்பாட்டின் நோக்கம். கடவுள் தன்னை வெளிப்படுத்துறது குழந்தையிலிருந்து பெரியவங்க வர, படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் தானே. அப்படி பார்க்குறப்ப பல நேரத்தில் விவிலியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், படிக்கணும்ட்டு அறிவு நிறையா வளர்த்துக்கிறோம். ஆனால் இறை அனுபவம், இறை வார்த்தையே வாழ்வாக மாறணுங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா எபேசியரில் ரொம்ப அழகா புனித பவுல் சொல்றாரு, உங்களுடைய உரையாடலில் கூட திருப்பாடல்கள் இருக்கட்டும் அப்படின்னா விவிலியம் வாழ்வாக மாறுதல். அதான் சொல்லுவாங்க, நடமாடும் விவிலியம் என்று சொல்லுவார்கள். ஆக இறை வெளிப்பாடு நமது வாழ்வாக மாறட்டும், இறை அனுபவமாக மாறட்டும், பிறர் இறை அனுபவம் பெற நாமும் துணை புரிவோம்.